வர்தா புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழுவினரை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று நேரில் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இழந்த வசதிகளை முற்றிலுமாக பெறுவதற்கான அடிப்படை தேவைகளையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது. ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக இந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கும். அதனால் அவர்கள் இந்த இழப்பீடுகள் என்பதையும் தாண்டி சென்னை இன்னும் முழுமையான மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சென்னை மட்டுமல்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற இடங்கள், இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மின்சாரம் முழுவதுமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அடிப்படை கட்டமைப்பு முழுவதுமாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மத்திய குழுவிடம் வைத்திருக்கிறோம். மத்திய குழுவை பொறுத்தமட்டில் சில பேர் சொல்கிறார்கள் காலதாமதமாக வந்தார்கள் என்று. அதையும் நாங்கள் அவரிடம் கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், நேரடியாக புயல் பாதித்தது என்று எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் சில இடங்களை பார்த்துவிட்டு புயல் பாதித்து விட்டது என்று சொல்வதற்காக வரவில்லை. அரசாங்கம் முழுவதுமாக ஒரு அனுமானத்திற்கு வருவார்கள். முழுவதுமாக அவர்கள் அதை கணித்து எங்களுக்கு அதை கொடுப்பார்கள். ஏனென்றால் புயல் பாதித்த எல்லா இடங்களிலும் நாங்கள் சென்று சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. அதை பார்த்துவிட்டு சில முக்கியமான இடங்களை நாங்கள் சென்று நேரடியாக பார்த்துவிட்டு அதை முடிவு செய்வோம். எப்பொழுதுமே அரசாங்கத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நடைமுறை இதுதான், அதுதான் சாத்தியமும் ஆகும் என்று சொன்னார். சேட்டலைட் பிக்சர் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். முழுவதுமாக அதன் கண்காட்சியை கண்காணித்து அதற்கான இழப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் பார்த்த வகையிலே மிக கொடூரமான புயல்தான் என்று சொன்னார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்கனவே புயல் பாதித்த இடங்களில் உடனே எங்களது நிவாரணப் பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். பல இடங்களில் நாங்கள் அந்த மரக்கழிவுகளை சுத்தம் செய்வதிலிருந்து எங்களது தொண்டர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் சிங்கப்பூர் போன்ற மாநிலங்களில் வளர்ந்த மரங்களையே கொண்டு நடுவார்கள். ஏனென்றால் இப்பொழுது சின்ன மரங்களை நட்டு அது வளர்வதற்கு பதிலாக புது புது யுக்திகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றையும் கையாள்வதற்கான பரிந்துரையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன்.